இப்போ அந்த பார்டருக்கு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த நெக்குக்கு டிசைனு அது ப்ளைனாக தான் அப்படியே வைக்க போகிறோம். இப்போ வந்து 10 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஹைட்டு 10 இன்ச்சு. ஒரு பீஸ் தானே, அதனால் ஒன்று தான். இந்த எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸ் அது மாதிரி நீ கனெக்ட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த மைண்டுக்கே ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு 7.5, அதாவது அந்த பக்கம் மடிச்சிருக்கு இல்லையா, அதனால் 15 இன்ச்சு வேணும் இல்லையா, அதனால் 7.5. நம்ம வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். எல்லாமே நல்லாவே சொல்லியிருப்போம். ஏன்னா கொஞ்சம் இறைச்சல் இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு மற்றபடி நீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். இப்போ நான் அதுக்கு எடுத்துகிட்டேன். அப்புறம் கைக்கு ஒரு பார்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பார்டர் வந்து 4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். தையலுக்கு அரேஞ்ச் அரைஞ்சி போனால் 3 இன்ச்சு கிடைக்கும். நான் பார்டர் தனியாக கொடுக்கலான்னு இருந்தேன். என் பொண்ணு வந்து இல்லை எனக்கு சேர்த்தே இருக்கட்டும், அந்த இடம் எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அப்படின்னாங்க. அப்போ இது 13 இன்ச்சுலேயே இது முடிஞ்சிடும். ஸ்லீவ் 15 இன்ச்சு வராது. அதனால் பார்டர் வந்து பார்டருக்கு நான் எடுத்துக்கிறேன். மடிக்கும்போது 5.75 இருந்து 5.75 தான் அளவு எடுத்துருந்தோம். கீ அளவு 5.75 கரெக்டாக இருக்குது. ஓகே, இது பார்டருக்கு சரியாக வரும். 2 பீஸ். அப்படின்னா ஸ்லீவ் அளவு இருக்கும். டவுட்னா ஸ்லீவ் அளவு வச்சு பார்த்துருங்க. ஸ்லீவில் இது கண்டிப்பாக இதில் ஒரு 4 இன்ச்சு குறையத்தான் செய்யுது. அப்போ நான் இந்த கிராஸில் எடுத்துக்கிறேன். பன்னெண்டு இருக்கு. ஒரு 4 இன்ச்சுக்கு சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஓகே, 2 பீஸ் இருக்கு. அந்த பார்டர் வந்து இந்த கிளாத்துக்கு அப்புறம் தனியாகவே இருக்கட்டும்னு
அவங்க எல்லாம் இப்படி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் சரி அப்போ 13 இன்ச்சு தான் இப்போ வரும் பண்ணேன். சரி பரவாயில்லன்ட்டாங்க. நான் 13 இன்ச்சுக்கே அப்படி வச்சுருக்கேன். இதை வச்சு தச்சிட வேண்டியதான். ஓகே, நன்றி. இதை வச்சு எப்படி தைக்கிறன்றதை நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். ரொம்ப லோட் ஆகிடுச்சு.